எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பெரியவர் டிஆர் அவருடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நான் ரொம்ப குறைச்ச நேரம் இருக்கிறேன். 2 விஷயம் சொல்கிறேன். முதல் விஷயம் சில பேர் தெரிஞ்சிருக்கலாம். ஆனந்தா சுரேஷ் நிச்சயம் தெரியும். ஏகன் சரவணன் சார் என்னோடு பேசும்போது சொன்னார், எந்த புது படம் பூஜை போடுறதா இருந்தாலும் முதல் செக்கு ஒரு 1001 ரூபாய்க்கு டிஆர்கிட்ட வாங்கி தான் நாங்கள் ஆரம்பிப்போம். அப்புறம் அவர் மறைந்த பிறகு கூட அவங்க மிஸ்டர் லலிதா ராமன் போய் 1000 ரூபாய் செக் வாங்கிட்டு தான் நாங்கள் பூஜை ஆரம்பிப்போம். கையில் பணம் இருந்தால் கூட தேவை கூட இருக்க இருந்தாலும் அது ராசின்றதுனால கடைசி பணம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் அப்படியே எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது, என்எஸ் கிருஷ்ணனுடைய ட்ரூப் இருக்கும்போது அந்த காலத்தில் முத்துகிருஷ்ணன் அவரோடு இருந்தார். அந்த அவருடைய ட்ரூப்பில், நாடக ட்ரூப்பில். அவர் பின்னாடி ரியல் எஸ்டேட் பண்ணி பெரிய பணக்காரர் ஆகிட்டார். ஆன பிறகு அவருக்கு ஒரே பையன். அந்த பையன் படம் எடுக்கணும், தானே டைரக்ட் பண்ணணும் அப்படின்னா இவருக்கு அந்த வசதி இருந்தது. படம் எடுக்கணும்னு சொன்ன, தானே டைரக்ட் பண்ணுறேன்னு சொல்ல. இப்போ யாரோ டைரக்டர் வச்சு படம் ஒரு பாதி அளவுக்கு வந்திருக்கும். இனிமேல் அதுக்குள்ளே டைரக்டருக்கும் இவர் பிள்ளைக்கும் ஏதோ மனஸ்தாபம் டைரக்டர் நிறுத்திட்டாங்க, வேணான்னு சொல்லிட்டாங்க. மேற்கொண்டு படம் முடிச்சாவனவே நானே டைரக்ட் பண்ணேன், அவன் டைரக்ட் பண்ணினான். ஒரு படம் 3/4 வருஷம் வந்திருக்கோம், அவன் இறந்து போயிட்டான் சார். ஆனால் இப்போ படத்தை முடிச்சாங்கன்னா இவருக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. பையன் ஆசைப்பட்டான், படத்தை எடுத்தார். அப்புறம் என்ன பண்ணால் இவர் நானே டைரக்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஏதோ ஒரு விதமாக படத்தை முடிச்சுட்டார். முடிச்சுட்டு இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்கணும், அது எப்படி கொடுக்குறது, யாரை பார்க்கணும் ஒன்றும் தெரியல. அப்போ அந்த ஸ்டேஜில் என்னை பார்க்கறதுக்கு கடைக்கு வந்திருந்தார். இந்த கதை கூட சொன்னார். இது மாதிரி எப்படி நான் மேற்கொண்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலியமாக தான் தியேட்டருக்கு போனேன், எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், டிஆர் சார் எனக்கு ரொம்ப வருஷம் கடை வாடிக்கையாளர் எனக்கு தெரியும், நம்ம அவர்கிட்ட போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஒரு தரம் டிஆர் சாரை பற்றி ஏவிஎன் சரவணன் சார் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார். அதாவது பிரச்சார் யாராவது அவனுக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு வந்தால் இவர் தனக்கு கஷ்டமாக நினச்சின்னு அவனை ஹெல்ப் பண்ணுவார். அவ்வளோ இன்ட்ரெஸ்டோடு செய்வார் அப்படின்னு அது என் வார்த்தை மனசில் இருந்தது. அதை வச்சுட்டு வா நம்ம அவர்கிட்ட டிஆர் பார்ப்போம்னு போனால் அவர்கிட்ட போய் அவங்க ஆஃபீஸில் பார்த்து பேசிட்டு இருந்தோம். சொன்னேன், இந்த மாதிரி கதை இப்படியெல்லாம் ஆச்சு. அது எனக்கு திரைத்துறையை பற்றி தெரியாது. 3 பேர் டைரக்ட் பண்ண படம் எப்படி இருக்கும், நீ அதை வச்சு அவர் ரிலீஸ் பண்ண ஒரு ஆசைப்படுறாருன்னா சரி இருக்கட்டும், முதல்ல குட்லக் ஒரு ஷோ புக் பண்ணி வை, நான் நாளைக்கே எப்போ தேட்டர் ஃப்ரீயாக இருக்குது நான் பார்க்குறேன்னு போனால் நான் போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டார். அவர் வந்திருந்தார், படம் பூரா பார்த்து முடித்தார். நானும் பார்த்தேன், ஏதோ ஒரு பரவாயில்லன்னா என் மனசு தோணுச்சு. அவர் சொன்னார், மாதிரி படம் பரவாயில்ல, அதாவது 3 பேர் மாற்றி மாற்றி டைரக்ட் பண்ண மாதிரி அந்த வித்தியாசம் படத்தில் தெரியல. சரி, இப்படி சொன்னதுனால எனக்கு தெரிஞ்சு பார்க்குற ரசிகர்கள் தெரியாது, செய்யலாம் அப்படின்னா எனக்கு நீங்கள் தான் வழிகாட்டினேன், எப்படியாவது தியேட்டர்ஸ் எல்லாம் இப்போ எனக்கு சொல்லி ஏற்பாடு பண்ணேன். அவரே சொல்லி இவர் யாருமே தெரியாது. நான் எடுத்துனா நானும் அவர் லைஃப்பில் அன்றைக்கி தான் ஒரு நாள் முன்னாடி தான் பார்த்தேன். போய்ட்டு சில படம் சில தியேட்டர்லாம் புக் பண்ணி, ஏன்னா கிட்டத்தட்ட நான் பேசுகிற காலகட்டத்தில் சென்னையில் ஐ திங்க் தமிழ்நாட்டில் ஒரு 20-30% அவரோட கண்ட்ரோல் இருக்குது. அவர் சொன்னால் நோன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால தான் படம் கிட்டத்தட்ட போட்ட படம் வந்துருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் சொன்ன மாதிரி பிரச்சாருக்கு கஷ்டம் தனக்கு தெரியாத நபராக கூட தனக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணார். பல பேருக்கு அது மாதிரி பல உதாரணங்களுக்கு நான் அதிக நேரம் எடுக்கக்கூடாதுனால என் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சியை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அவருடைய புகழ் சூரிய சந்திரர்களுக்கும் இருக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.